children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Class 2 Grammar NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 12 வரைக்கும் ஒர்க் ஷீட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம் கிராமர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சாப்டர் 13 தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 13 எஸ்டர்டே, டுடே, டுமாரோ. எஸ்டர்டேனா என்னது? நேத்து. டுடேனா இன்னைக்கு. டுமாரோனா நாளைக்கு. ஸோ எஸ்டர்டே, டுடே, டுமாரோ. ஸோ எஸ்டர்டே, டுடே, டுமாரோ இதை டிபெண்ட் பண்ணி டென்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம படிக்க போகிறோம் கிராமரில். ஓகேவா? டென்ஸ் அப்படின்னா என்னென்னா டெஃபினிஷன் பார்க்கலாம். Tense shows the time of the happening of any action. ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடக்குது, ஒருத்தவங்க போகிறாங்க, இல்லைன்னா வர்றாங்க, இல்லைன்னா ஸ்லீப்பிங் பண்ணுறாங்க, இல்லைன்னா வாக்கிங் பண்ணுறாங்க, இல்லைன்னா ஜம்பிங் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அது எந்த டைமில் பண்ணுறாங்க, ஆல்ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்களா, இல்லை பண்ணிகிட்ருக்காங்களா, இல்லை இனிமேல் தான் பண்ணுவாங்களா அப்படின்றத தான் டென்ஸ் வந்து நமக்கு ஷோ பண்ணுது. ஓகேவா? இப்போ டென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக 3 டைப்ஸ் இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா நவ், இப்போ நீங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ அது ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேவா? பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா எஸ்டர்டே. இப்போ எஸ்டர்டேனா என்ன சொன்னோம்? நேற்று அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நேற்று வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தீங்க, நேற்று வந்து செஸ் ப்ளே பண்ணீங்க. ஸோ அது முடிஞ்சிருச்சு, அந்த ஈவெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு, அந்த ஆக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. அப்போ அதை பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னா இனிமேல் தான் நடக்க போகுது. ஃப்யூச்சர் அப்படின்ற வேர்ட் வச்சு நீங்கள் கெஸ் பண்ணலாம், இனிமேல் தான் அது நடக்க போகுது, அந்த ஆக்ஷன் வந்து இனிமேல் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டுமாரோ. ஓகேவா? இப்போ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ப்ரெசன்ட் டென்ஸ் tells us what is happening now. இப்போ என்ன நடந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள், I am eating. ஸோ இப்போ நான் சாப்பிட்டுட்ருக்கேன். ஷீ இஸ் பிளேயிங். இப்போ அவள் விளையாண்டுட்ருக்கா. ஸோ இப்போ நடந்துட்டுருக்கிறது ஹேப்பனிங் நவ், அதுதான் ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸில் என்னென்ன ஹெல்பிங் வேர்ப்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆம், இஸ், ஆர், ஹேஸ், ஹேவ், இதெல்லாம் நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுற ஹெல்பிங் வேர்ப்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸை டீட்டெயில்டாக பார்க்கலாம். பாஸ்ட் டென்ஸ்னால் என்னதுன்னா tells us what happened before. அது ஆல்ரெடி அந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு, அந்த ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு. பிஃபோர் முன்னாடியே நடந்து முடிஞ்சிருச்சு. எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ ஏட் ஐஸ்கிரீம். ஸோ இதில் ஏட் அப்படின்ற வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பாஸ்ட் டென்ஸ். ஈட் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ், சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஏட்னா பாஸ்ட் டென்ஸ், சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஷீ பிளேட் செஸ். பிளே அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ், அதில் நமக்கு ஈடி சேர்த்து பண்ணோன்னா பாஸ்ட் டென்ஸாக மாறிடும். ஷீ பிளேட் செஸ். இதில் என்னென்ன ஹெல்பிங் வேர்ப்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வி யூஸ் வாஸ், வேர், ஹேட். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ். டெல்ஸ் us what will happen next. நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அது சொல்கிறது தான் ஃபியூச்சர். எக்ஸாம்பிள் பாருங்க, I will eat ஐஸ்கிரீம். ஐ வில் ஈட் ஐஸ்கிரீம். ஸோ ஐஸ்கிரீம் இனிமேல் தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஓகேவா? இப்போ வில் வந்துச்சுனாலே அது ஃபியூச்சர் டென்ஸ். ஷீ வில் பிளே செஸ். ஸோ இனிமேல் தான் அவன் என்ன பண்ண போகிறா, செஸ் வந்து விளையாட போகிறான். ஸோ வில் இருக்கப்போ இது ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ இதில் என்னென்ன ஹெல்பிங் வேர்ப்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வி யூஸ் வில், ஷால், வில் ஹேவ், ஷால் ஹேவ், இந்த மாதிரி நம்ம ஹெல்பிங் வேர்ப்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஒர்க் ஷீட் போகலாம். ஃபஸ்ட்டு ஏ பாருங்க. பிக் அவுட் த வேர்ப்ஸ் ஃப்ரம் த ஹெல்ப் பாக்ஸ் given below and fill in the blanks with the present tense in the following sentences. ஸோ ஒரு ஹெல்ப் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெல்ப் பாக்ஸ்குள்ள வேர்ப்ஸ் வந்து இருக்கு. வேர்ப்ஸ்னா என்னது? வாட் ஆர் வேர்ப்ஸ்? ஆக்ஷன் வேர்ப்ஸ். ஆக்ஷன் வேர்ப்ஸ் ஆர் கால்டு வேர்ப்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். கரெக்டாக? ஸோ இந்த ஹெல்ப் பாக்ஸ்குள்ள நிறையா வேர்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வந்து என்ன பண்ணணும்? பிக் பண்ணணும். பிக் பண்ணி இந்த பிளாங்க்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும். எப்படி ஃபில் பண்ணணும்னா ப்ரெசன்ட் டென்ஸில் ஃபில் பண்ணணும். ஓகேவா? ப்ரெசன்ட் டென்ஸ் இப்போ நடந்துட்டுருக்கிற மாதிரி நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ அதுதான் இப்போ நம்ம இப்போ பண்ண போகிறோம். உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்க. We dash in class every day.
ஸ்டெடி தானே பண்ணுவாங்க. இங்கே பார்க்கும்போது ஸ்டெடி தானே நம்ம எவ்ரிடே வந்து கிளாஸில் என்ன பண்ணுவோம், ஸ்டெடி தான் பண்ணுவோம். ஸோ வந்து ஸ்டெடின்னு எழுதிக்கலாம். STUDY ஸ்டெடி. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்க்கு ஆன்சர் வந்து we study in class every day. ஓகே, செகண்ட் சென்டென்ஸ். The sun dash in the east. ஸோ வந்து ஒன் பை ஒன்னாக ரீட் பண்ணிட்டு வந்து அதை முடிச்சிட்டோன்னா சர்க்கிள் பண்ணிக்கலாம். ஸோ லவ், த சன் லவ் இன் த ஈஸ்ட் கிடையாது. கோஸ், த சன் கோஸ் இன் த ஈஸ்ட் வராது. த சன் கம்ஸ் இன் த ஈஸ்ட் வராது. த சன் rises in the east is the correct answer. So இதை சர்க்கிள் பண்ணிட்டு எழுதிக்கலாம். ஸோ ஆன்சர் செகண்ட் ஒன்க்கு வந்து the sun rises in the east. RISES rises. My class teacher dash to the school every day. Comes. அதே மாதிரி ஒரு ஹிண்ட் நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்னு தெரியறதுக்கு இப்போ எவ்ரிடே அப்படின்ற மாதிரி வேர்ட்லாம் வந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக டே டு டே ப்ராசஸ் அது. டெய்லி ஸ்கூலுக்கு போவோம், படிப்போம், வருவோம் இந்த மாதிரி. ஸோ எவ்ரிடே அந்த மாதிரி வர்றப்போ என்ன வரும், அந்த சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து மை கிளாஸ் டீச்சர் டேஷ் டு த ஸ்கூல் எவ்ரி டே. My class teacher loved to the school every day வராது. My class teacher goes to the school every day வராது. My class teacher comes to the school every day. இதுதான் கரெக்ட். ஸோ அதை சர்க்கிள் பண்ணிட்டு எழுதிக்கலாம். comes COMES comes. Next, we dash or parents very much. நம்ம parents என்ன பண்ணுவோம், we love our parents very much. ஏன்னா நம்மளோட parents வந்து நம்ம லவ் பண்ணுவோம்ல, வந்து அதை சர்க்கிள் பண்ணி எழுதிக்கலாம். LOVE. Next, my father dash to the market every day. My father goes to the market every day. ஸோ வந்து இதுக்கு கோஸ் தான் வரும். ஸோ அதை சர்க்கிள் பண்ணி எழுதிக்கலாம். GOES goes. நெக்ஸ்ட் பி பாருங்க. கரெக்ட் அண்ட் ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இன் த ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ நமக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை கரெக்ட் பண்ணிட்டு ரீரைட் பண்ணணும், திருப்பியும் எழுதணும். என்ன டென்ஸில் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதணும். ஓகேவா? ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸை எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து நவுன் பார்க்கணும். நவுன்னா என்னது? நேமிங் வேர்ட்ஸ். நவுன் இல்லைன்னா சம் சென்டென்சஸில் ப்ரோனவுனும் இருக்கும். கரெக்டாக ஹீ, ஷீ, இட், தே, வி இந்த மாதிரியும் இருக்கும். ஸோ நவுன் இல்லைன்னா ப்ரோனவுன் இருக்கும். ஒரு சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அதுதான் இருக்கும். மிடில் பார்ட்டில் வந்து வேர்ப் இருக்கும். கரெக்டாக? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நவுனை வந்து பார்க்கணும். நவுன் வந்து சிங்குலராக இருந்துச்சு. சிங்குலர் ப்ளூரல் தெரியும்ல. சிங்குலர்னா ஒன்லி ஒன், ப்ளூரல்னா மோர் தென் ஒன். ஸோ நவுன் வந்து சிங்குலராக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வேர்பில் என்ன வரணும்? எஸ் ஃபார்ம் வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ் ஃபார்ம் வேர்ப். இப்போ மூவ் அப்படின்னா மூவ்ஸ் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஒபே அப்படின்னா ஒபேஸ் அப்படின்னு எழுதணும். கெட் அப்படின்னா கெட்ஸ் அப்படின்னு எழுதணும். ஸோ நவுன் வந்து சிங்குலராக இருந்துச்சுன்னா வேர்பில் வந்து எஸ் ஃபார்ம் எழுதணும். எஸ் ஃபார்ம் வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ் ஃபார்ம் வேர்ப். நவுன் வந்து ப்ளூரலாக இருந்துச்சுன்னா எஸ் ஃபார்ம் வேர்பை எழுதக்கூடாது. வேர்பை அப்படியே நம்ம எழுதிடலாம். ஓகேவா? ப்ரெசன்ட் டென்ஸில் இந்த ஒரு ரூல் இருக்குது, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது. அதாவது ஐ அதுக்கப்புறம் யூ. ஐ அப்படின்னு இருக்கிறப்போ அது சிங்குலர், ஒரே ஒரு பர்சன், நான் மட்டும்தான். கரெக்டாக? அப்படி இருந்தாலும் நம்ம வந்து வேர்பில் வந்து எஸ் ஃபார்ம் வேர்பு போடக்கூடாது. அதே மாதிரி யூலையும் வர்றப்போ வேர்பில் வந்து எஸ் ஃபார்ம் வேர்பு போடக்கூடாது. மித்த எல்லா இதுலேயுமே நமக்கு சிங்குலராக வர்றப்போ, நவுன் வந்து சிங்குலராக இருக்கிறப்போ வேர்போட எஸ் ஃபார்ம் வேர்ப் போடணும். ஐ யூ மட்டும் எக்ஸப்ஷனல் கேஸ் போடக்கூடாது. ஏன்னா யூ அப்படின்னு எடுத்திங்கன்னா யூ வந்து யூ அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறப்போ அதில் ஒரு பர்சனும் இருப்பாங்க, நிறையா பர்சன்ஸும் இருப்பாங்க. நம்மளால் எக்ஸாக்டாக ஒரு பர்சனாக நிறையா பர்சனான்னு நமக்கு தெரியாது. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ லிவ்ஸ் இன் டெல்லி இருக்குது. இப்போ இதை நம்ம ரீரைட் பண்ணலாம். ஐ அப்படின்றது இந்த இடத்துல எக்ஸப்ஷனல் கேஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ வேர்போட எஸ் ஃபார்ம் வேர்பு இருக்கக்கூடாது. கரெக்டாக? இப்போ இந்த சென்டென்ஸில் எது வேர்புன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது வேர்பு? வேர்ப்னா என்னது? வாட் ஆர் வேர்ப்ஸ்? ஆக்ஷன். ஆக்ஷன் வேர்ட்ஸ். இங்கே ஏதாவது ஆக்ஷன் வேர்ட் இருக்கான்னு பாருங்கள். லிவ்ஸ். ஸோ இதில் எஸ் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை கட் பண்ணிடணும். ஓகேவா? இவங்க தப்பாக தான் கொடுத்துருப்பாங்க, நம்ம தான் கரெக்டாக எழுத போகிறோம். அப்போது ஐ live in Delhi இந்த மாதிரி எழுதணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. the earth move round the sun. இப்போ இதில் earth தான் இது நவுன். ஓகேவா? இப்போ earth அப்படின்றது ஒரே ஒரு earth தான், சிங்குலர் தான். இந்த சென்டென்ஸில் எது வந்து verb? மூவ் தான் verb. இப்போ இங்கே சிங்குலராக இருக்கிறனால மூல நம்ம என்ன பண்ணணும்? எஸ் ஃபார்ம் வேர்ப் போடணும். அப்போ என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். The earth moves round the sun. The earth moves round the sun. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் பாருங்க. Good boys always obeys their parents. ஸோ இப்போ நவுன் வந்து என்னது? குட் பாய்ஸ் தான். ஸோ சிங்குலராக இருக்கா ப்ளூரலாக இருக்கா? ப்ளூரலாக இருக்கு. கரெக்டா? அப்போ வேர்போட எஸ் ஃபார்ம் போடணுமா போடக்கூடாதா? போடக்கூடாது. இப்போ இந்த சென்டென்ஸ்ல எது வேர்ப்? ஒபேஸ். அவங்க எஸ் ஃபார்ம் போட்டிருக்காங்க, நம்ம வந்து அது கட் பண்ணிட்டு எழுதணும். அப்போ குட் பாய்ஸ் ஆல்வேஸ் obey their parents. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஷீ கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங். இப்போ ஷீன்றது நமக்கு ப்ரோனவுன். ஸோ ப்ரோனவுன் இருந்தாலும் ஓகே, நவுனாக இருந்தாலும் ஓகே, சேம் கண்டிஷன் தான். ஸோ இந்த ப்ரோனவுன் வந்து சிங்குலராக இருக்கா ப்ளூரலாக இருக்கா? சிங்குலராக இருக்கு. இந்த சென்டென்ஸில் எது வேர்ப்? கெட். ஸோ அப்போ இது சிங்குலராக இருக்கிறப்ப இங்கே எஸ் ஃபார்ம் வேர்ப் வரும். கரெக்டா? அப்போ she gets up earlier in the morning. She gets up early in the morning. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து சி பார்க்கலாம். சி சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா, பிக் அவுட் த வேர்ப்ஸ் ஃப்ரம் த பாக்ஸ் கிவன் பிலோ அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் த பாஸ்ட் டென்ஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ் பண்ண போகிறோம். ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கேன் நான். இந்த பாக்ஸ்லேருந்து தான் நீங்கள் சூஸ் பண்ணி எழுத போகிறீங்க. ஸோ உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இது செஞ்சு காமிப்பாங்க. ஓகேவா? பாஸ்ட் டென்ஸில் எழுதணும். Kalam took to my school yesterday. Kala went to my school yesterday. So it is not correct. Went. So the went went. So next I dashed to my uncle's house last Saturday. I took to my uncle's house last Saturday. I did to my uncle's house last Saturday. I made to my uncle's house last Saturday. I went to my uncle's house last Saturday. I went. கோக்கு பாஸ்ட் டென்ஸ் தான் வெண்ட். நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? அங்கிள்ஸ் ஹவுஸ்க்கு போனோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வெண்ட் வரும். So
went. Clown in the circus dash everyone laugh with his jokes. க்ளோன்னா நான் லாஸ்ட் வீடியோலே சொன்னேன், என்னது? கோமாளி, ஜோக்கர். ஜோக்கர். ஸோ இதுக்கு வந்து the clown in the circus, clown வந்து என்ன பண்ண வைப்பாங்க எல்லாருமே laugh பண்ணுறதுக்கு? Made everyone laugh with his jokes. Made. M-A-D-E. Made. Fourth. Grandfather dashed his medicines yesterday. Grandfather வந்து என்ன பண்ணாரு? அந்த grandfather வந்து grandfather took his medicines yesterday. So the took. So T-O-O-K. T-O-O-K. Took. I dash my homework on my own. I dash my homework on my own. I did. I did my homework on my own. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் சென்டென்ஸை நல்லா ரீட் பண்ணி பாருங்க. அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி, அதுக்கு மீனிங் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி வேர்ட்ஸ் எடுத்து எழுதணும். ஓகேவா? இப்போ பாருங்க, கைலா வென்ட் டு மை ஸ்கூல் எஸ்டர்டே. கோக்கு பாஸ்ட் டென்ஸ் தான் வென்ட்னு சொன்னேன். அதே மாதிரி ஐ வென்ட் டு மை அங்கிள்ஸ் ஹவுஸ் லாஸ்ட் சாட்டர்டே. த க்ளோன் இன் த சர்க்கஸ் மேட் எவ்ரி ஒன் லாஃப் வித் ஹிஸ் ஜோக்ஸ். ஸோ அவங்களோட ஜோக்ஸால் எல்லாரையும் லாஃப் பண்ண வைப்பாங்க. அப்போ மேடு தானே வரும். grandfather took his medicine yesterday. Takeக்கு past tense தான் என்னது? took. I did my homework on my own. So did அப்படின்றது doக்கு past tense தான் என்னது? did. So நானா homework பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு D. Rewrite the following sentences into past tense. நம்ம present tenseக்கு ரீரைட் பண்ணோம்ல, அதே மாதிரி past tenseக்கு பண்ணணும். ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து இந்த எஸ் ஃபார்ம் வேர்ப் அப்படின்ற கான்செப்ட்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் இங்கே எதுவுமே பார்க்க தேவையில்ல. நீங்கள் இங்கே வேர்பு மட்டும் பார்த்தா போதும். வேர்பை வந்து அப்படியே என்ன பண்ணிடணும்? பாஸ்ட் டென்ஸில் சேஞ்ச் பண்ணி எழுதிடணும். ஓகேவா? அதுதான் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஹீ வாட்டர்ஸ் த பிளான்ஸ். ஸோ வாட்டர்ஸ் அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ நம்ம பாஸ்ட் டென்ஸில் சேஞ்ச் பண்ணணும். அப்போ எப்படி எழுதலாம்? இடி. சில இதில் இடி சேர்த்து எழுதுகிற மாதிரி இருக்கும், சில இதில் ஜஸ்ட் டி சேர்த்து எழுதுகிற மாதிரி இருக்கும். வாட்டர்டு, இடி சேர்க்கணும். வாட்டர்டு, ஹீ வாட்டர்டு. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வரும். ஹீ வாட்டர்டு த பிளான்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க. டாக் பார்க்ஸ் இன் த ஸ்ட்ரீட். ஸோ இதில் வேர்பு வந்து என்னது? பார்க்ஸ். ஸோ இது நமக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற எழுதுகிறப்போ பார்க்டு. இப்போ டாக் பார்க்டு. இதுலேயும் நம்ம இடி சேர்த்து எழுதுகிறோம். பார்க்டு இன் த ஸ்ட்ரீட். ஐ லைக் நூடுல்ஸ் வெரி மச். அப்போ இதுக்கு நம்ம பாஸ்ட் டென்ஸ் எழுதுகிறப்போ எப்படி எழுதலாம்? ஐ லைக்டு. ஏன்னா இதுதான் இங்கே வேர்ப். கரெக்டா? இப்போது ஐ லைக்டு. இங்கே டி மட்டும் தான் நம்ம சேர்க்குற மாதிரி இருக்குது. ஸோ ஐ லைக்டு நூடுல்ஸ் வெரி மச். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. சில்ட்ரன் பிளே இன் த பார்க். இதில் இது வந்து வேர்ப் பிளே. அதுக்கு பாஸ்ட் டென்ஸ் என்னது? பிளேடு. அப்போது சில்ட்ரன் பிளேட் இன் த பார்க். இடி சேர்க்குற மாதிரி இருக்குது. ஸோ பாஸ்ட் டென்ஸில் எழுதுகிறப்போ ஜஸ்ட்டு நீங்கள் வேர்பை பார்த்து அதை வந்து பாஸ்ட் டென்ஸில் கன்வெர்ட் பண்ணி எழுதினாலே போதும். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். கௌஷால் டேக்ஸ் அ கப் ஆஃப் காஃபி. இதில் வந்து இது வேர்ப் டேக்ஸ்.
டேக்ஸோட பாஸ்ட் டென்ஸ் பார்த்தீங்கன்னா டேக் டுக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கௌஷால் டுக் a cup of coffee. A cup of coffee. Understand ஆகுதா பாஸ்ட் டென்ஸ் எப்படி பண்ணணும்ட்டு? Pick the verbs from the help box given below and fill in the blanks in the following sentences. இங்கேயும் நான் வந்து help box கொடுத்துருக்கேன், அதில் நிறைய verbs கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த blanks-ஐ fill பண்ணணும். ஸோ உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து செய்வாங்க. The guests will dash on time. Come. ஸோ இதில் எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க, மீனிங் கொடுக்குது, சென்ஸ் கொடுக்குது அப்படின்னு பாருங்க. The guest will come on time. ஸோ ஃபியூச்சர் டென்ஸில் இருக்கு இந்த சென்டென்ஸ், கரெக்டா? ஆமாம். will இருந்தாலே ஃபியூச்சர் டென்ஸ். O-M-E, come. Next, I will dash horror shows on the TV. Watch. ஸோ ஹாரர் ஷோஸ் வந்து நம்ம வாட்ச் தான் பண்ணுவோம். ஸோ உங்க எல்லாருக்குமே ஹாரர் ஷோஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை மாதிரி ஒரு கிட்க்கு கூட நிறைய ஹாரர் ஷோஸ் தான் பிடிக்கும். So next, my friend will dash me. Call. C-A-L-L, call me. My friend will call me. Our English teacher will dash us good habits. இதுக்கு வந்து teach. டீச்சர் என்ன பண்ணுவாங்க, டீச் பண்ணுவாங்க. T-E-A-C-H, teach. I will dash to meet my relatives this weekend. I will go to meet my relatives this weekend. Okay, understand ஆகுதா? The guest will come on time. I will watch horror shows on the TV. My friend will call me. Our English teacher will teach us good habits. I will go to meet my relatives this weekend. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, எஃப் பாருங்க. Rewrite the following sentences in future tense. ஸோ ஃபியூச்சர் டென்ஸில் எழுத சொல்கிறாங்க. ஸோ ஃபியூச்சர் டென்ஸ்னாலே நம்ம will யூஸ் பண்ணி எழுதணும். willக்கு பக்கத்தில் இருக்கிற verb இருக்கும் பார்த்தீங்களா, ஆக்ஷன் வேர்ட்ஸ், அது வந்து எப்படி இருக்கணும், ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கணும். ஓகேவா? பாஸ்ட் டென்ஸில் எழுதிடக்கூடாது. இப்போ பாருங்க, அதே மாதிரி இப்போ நம்ம கொடுத்துருக்கிற சென்டென்ஸில் வேர்பில் எஸ் ஃபார்ம் வேர்ப்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நம்ம கட் பண்ணிடணும், அதெல்லாம் நம்ம எழுதக்கூடாது. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஷீ ரைட்ஸ் அ லெட்டர். இதை நம்ம எப்படி ஃபியூச்சர் டென்ஸில் எழுதலாம்? She will write a letter. She will, ஜஸ்ட் அந்த வேர்புக்கு முன்னாடி will அப்படின்றது சேர்த்துக்கோங்க. She will write, அந்த எஸ் ஃபார்ம் வேர்பெல்லாம் கட் பண்ணிடுங்க. Write a letter. She will write a letter. இனிமேல் தான் லெட்டர் எழுத போகிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, I go to the school by bus. I will go to the school by bus. I will go to the school by bus. go to the school by bus. by bus. ஓகேவா? ஸோ will பக்கத்தில் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் இருக்கணும். நெக்ஸ்ட், Mahi dances in the function. Mahi will dance in the function. இங்கே நமக்கு எஸ் ஃபார்ம் வேர்ப் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம வந்து கட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து Mahi will dance in the function. Next, Kavita always speaks the truth. Kavita will always speak the truth. Very good. Kavita will Always. கவிதா எப்பயுமே உண்மைதான் பேசுவான்னு சொல்றாங்க. கவிதா will always speaks. இங்க வந்து இது verb, எஸ் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அதை கட் பண்ணிட்டு always speak the truth. the truth. Next, I love my pet dog. I will love my pet dog. I
will love love my pet pet dog. dog. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இதுவுமே நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அப்போனா தான் உங்களுக்கு கிளியராக இன்னும் டீட்டெயில்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், இதோட இந்த சாப்டர் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.